All viewers, welcome to Knowledge Lumin அறிவொளி யூடியூப் சேனல். Knowledge Lumin viewers, அறிவொளி பதிவில் இன்று நாம் காணப்போவது கனவுகள் மெய்ப்பட வேண்டும். எது உண்மையான திருமண பந்தம்? திருமணம் என்பதன் முழு பதிவையும் தவிர்க்காமல் இறுதி வரை காணவும். கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள். 90 நாட்கள் வரை புது பொண்ணு மாப்பிள்ளையாக வலம் வரலாம். உலக அழகியே மனைவி என்றாலும், உலகத்தின் ஆணழகனே புருஷன் என்றாலும், பார்க்க பார்க்க காதல் மட்டுமே என்றால் ஒரு நேரத்திற்கு பிறகு தெவட்டத்தான் செய்யும். இது 100% உண்மை. ஏனெனில் பழக பழக பாலும் புளித்து தயிராகத்தான் செய்யும். புளித்து தயிர் ஆனாலும் பொறுத்திருந்தால் தயிர் வெண்ணெயாகி இறுதியாக மணக்கும் நெய்யாகத்தான் செய்யும். இதுபோலத்தான் காதலில் வாழ்க்கையை கரைத்து விடாமல் பொத்தி பொத்தி பொறுத்து போய் காதலை விட அன்பு மட்டுமே வலுவானால் நெய் போல தாம்பத்தியமும் மணமணக்கும். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும். சண்டை வரும் கட்டாயம். அதை பூதாகரமாக்கி டைவர்ஸ் வரையிலும் இழுத்துட்டு போய் விடுவதென்னவோ இரு வீட்டில் உள்ள பெற்றோர்களும் உறவினர்களுமே. புருஷன் பொண்டாட்டி என்றால் சண்டை வரத்தான் செய்யும். சண்டையிடலாம். அது உங்க பாடுன்னு கண்டுக்காம போறதுதான் நல்ல பெற்றோருக்கு அழகு. அதை விட்டுட்டு ஐயோ என் பொண்ணு எப்பேற்பட்ட குணாவதி, என் மகன் எப்பேற்பட்ட குணாவதன், அவளுக்கு போய் இப்படி ஆகணுமா, இவனுக்கு போய் இப்படி ஆகணுமா, போயும் போயும் அவனுக்கு போய் கட்டி வச்சங்களே, போயும் போயும் இவளுக்கு போய் கட்டி வச்சிங்களே என்று இல்லாமல் இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஹாப்பி, நம்ம சைட் தப்பில்லை, நம்பிட்டாங்கன்ற மாதிரி மனநிலை கொடுக்கும். அதே போலத்தான் பையன் வீட்டிலும் 2 பேர் வீட்டிலையும் 2 பேரையும் உயர்த்தி உயர்த்தி பேசி ஏதோ தனக்கு பொருத்தமில்லாதவங்களை கட்டி வச்சிட்ட மாதிரி இத்தனை நாள் சகித்து தியாக வாழ்வு வாழ்ந்ததாகவும் நம்ப வச்சிருவாங்க. அந்த உயர்ந்த பிம்பத்திற்கும் ஒரு பாவப்பட்ட ஆள் என்ற கழிவிரக்திக்கும் ஆசைப்பட்டு இவங்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. டைவர்ஸும் செஞ்சு ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொந்த புத்தி வேலை செஞ்சு யோசிக்கும். அதுதான் நரக வாழ்க்கை, நரகம். பொதுவாக டைவர்ஸ் என்பது எல்லாம் 2 பேரும் உட்கார்ந்து பேசி செட்டே ஆகாதுன்னு தெரிஞ்சப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு. அது இல்லாமல் மற்றவர்களும் பெற்றோர்களும் உங்கள் இணை குறித்து சொல்வது குறைகளையும் உங்களை குறித்து சொல்லும் நிறைகளையும் மனதில் போட்டு ஒப்பிட்டு பிரியும் முடிவு என்பதெல்லாம் மடத்தனம். நம்ம இணையும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நாமளும் பெர்ஃபெக்ட் கிடையாது என்கிற புரிதல் முதல் வேண்டும். அதற்கு அப்புறம்தான் ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும். இந்த டைவர்ஸ் எண்ணங்களை கடந்துதான் எல்லாருமே இன்றைய காலத்தில் இப்போது குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்று அவர்கள் அதர்ச தம்பதிகள். இந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் இருவரில் யாரோ ஒருவர்தான் காரணம். அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படி என்னத்துக்கு அட்ஜஸ்ட் செஞ்சு குடும்பம் நடத்தணும்னு திமிராக கேள்வி வருதா? கல்யாணம் என்பதே அட்ஜஸ்ட்மெண்ட்களால் ஆனதுதான். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வக்கில்லைனா என்னத்துக்கு கல்யாணம் முடிஞ்ச என்ற பதில் கிடைக்கும். உங்களால் யாரையும் அட்ஜஸ்ட் செஞ்சு போக முடியாது. சுய கௌரவம் அதிகமாக இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா வெரி சாரி. அட்ஜஸ்ட் செய்யாமல் வெறும் சுயத்தை வச்சுக்கிட்டு இங்கே யாராலும் வாழவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது வளைந்து கொடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே வளைவை கல்யாணத்துக்கும் செய்ய முடியும் என்றால், கல்யாணத்துக்கு பிறகும் செய்ய முடியும் என்றால் மட்டுமே கல்யாணம் என்ற அமைப்புக்கு செல்லுங்கள். இல்லை என்றால் தனியாக கெத்தா வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கை நரகம் என்பது போக போக புரியும். கேட்பார் பேச்சு கேட்காமல் அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்து பாருங்கள். அதுதான் சொர்க்கம். இதை நீ யோசித்து நீடூழி வாழ்வீர்களாக. இதுவே உண்மையான திருமண பந்தம். நாலேஜ் லூமின் அறிவொளி வியூவர்ஸ், இன்றைய பதிவில் திருமண பந்தம் பற்றி நாம் பார்த்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் பதிவிடுங்கள். மேலும் தொடர்ந்து வாழ்க்கை உலகம் பற்றிய பல தகவல்களை பதிவிட உள்ளோம். அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.